ஹலோ வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். பர்ன்லி நெல் செல்சி 2 எதிர்பார்த்த வின்னு, வேண்டுகிற வின்னு, ஜெயிச்சிட்டோம். நல்லா ஆடணுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ரொம்ப சுமார் ஆடி எப்படியோ இவர் ஃபர்ஸ்ட் கியர்ல உருட்டி ஜெயிச்சிட்டோம். ஐ கெஸ் தட் வாஸ் இனஃப் அகேன்ஸ்ட் திஸ் பர்ன்லி டீம். ஏன்னா 16 பொசிஷன்ல இருக்கானுங்க. லைக் கோல்ஸ் கன்சீட் பண்ணிட்டே இருக்கானுங்க. அப்பப்போ வந்து சான்ஸ் கிரியேட் பண்ணாங்களே தவிர லைக் குவாலிட்டி அவ்வளவு இல்ல வந்து கன்வெர்ட் பண்ற அளவுக்கு. ஸோ ஐ கெஸ் இன்னைக்கு வந்து எப்படியோ இன்னைக்கு மெரஸ்க்கு ஒரு கேம் பிளான் என்னன்னா, சுமாரா ஆடுங்க, நம்மளுக்கு இன்ஜுரிஸ் எதுவுமே வேணாம். ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட பெரிய கேம்ஸ் வந்துட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் பிரேக் வேணா வந்திருக்கீங்க. நான் ஒரு சுமாரா லைனப்ப போட்டு யாருக்கும் இன்ஜுரி வராத அளவுக்கு பாத்துக்க போறேன். நான் எப்படியோ கேமை ஜெயிச்சுட்டு வாங்க, ஜெயிச்சுட்டு வந்தா போதும், லைக் வேற எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா நடந்துச்சு. ஜெயிச்சோம், கிளீன் ஷீட் வேற. ஸோ 2-0 இப்படி கிக் ஆஃப் போட்டாங்க. பட் ஜெயிச்சிட்டோம், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டோம். இப்போதைக்கு நம்ம செகண்ட்ல இருக்கோம். ஆப்வியஸ்லி சிட்டி ஆர்சனல் அப்போ விளையாடணும். பட் அது வந்து அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ லைனப்பே வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரியான லைனப்பா தான் போட்டாங்க. ரீஸ் ஜேம்ஸ் குக்கரெல்லாம் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். பட் டிஃபென்ஸ் தான் வந்து டோசின் அண்ட் சலோபா. அதாவது எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டேன், நான் பாட்டுக்கு தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இத்தனைக்கும் வெஸ்ட் ஃபானா ஸ்குவாட்லயே இல்ல. ஹி வாஸ் நாட் ஈவன் அந்த பெஞ்ச். அட்லீஸ்ட் பெஞ்ச்ல இருந்தாலும் பரவாயில்ல, பெஞ்ச்ல கூட இல்ல. அட்லீஸ்ட் பாரிசில் வாஸ் ஆன் த பெஞ்ச். அது வந்து பார்க்க ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஓகே, நான் டிசம்பர் வரைக்கும் வர மாட்டேன்னு நினைச்சேன். பட் ஓகே வந்துட்டான். அண்ட் ஹி கேம் ஆஃப் த பெஞ்ச் செகண்ட் ஹாஃப்ல. என்சோ ஃபெர்னாண்டஸ் ஸ்டார்டட் alongside ஆண்ட்ரே சாண்டோஸ். ஆஃப் கோர்ஸ் என்சோ ஆஃப் கோர்ஸ் நாக்கிங் ஆஃப் தர் இன்ஜுரி. கைஸ்டட் வந்து பெஞ்ச்ல இருந்தா. அப்படி பெஞ்ச்ல இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி நம்ப வேணேன். ஆண்ட்ரே சாண்டோஸ் ஸ்டார்டட். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஜோ பெட்ரோ, நெட்டோ, கிட்டன்ஸ் அண்ட் லியம் டெலாப் அப் டாப். ஓகே, பர்ன்லி அடிக்கிறதுக்கு இது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் கேமே வந்து ரொம்ப சுமாரா தான் ஆடினாங்க. லைக் வந்து எந்த கண்ட்ரோலுமே இல்லை. ரொம்ப லேக்லஸ்டர், ரொம்ப போர். அண்ட் வந்து பர்ன்லி வந்து ஆஃப்கோர்ஸ் தே ஆர் கோயிங் டு கம் அவுட் ஸ்ட்ராங். நல்லாவே வந்தானுங்க, அந்த பிரஸோட வந்தாங்க. லைக் வந்து சம் ஆஃப் தேர் பாசிங் வாஸ் குட், சம் ஆஃப் தேர் மூவ்மெண்ட் வாஸ் குட். இன்னொரு பக்கம் செல்சி வந்து என்னன்னா, யாராவது அவங்களை போய் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் இந்த கேம் ஆரம்பிச்சதுன்னு. ஏன்னா வந்து இன்டர்நேஷனல் பிரேக்ல முடிச்சுட்டு அறபோதையில தூங்கினானுங்க நினைக்கிறேன், 5 டே நைட் கட்டிங்க போட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்லோவா இருந்தானுங்க. லைக் வந்து இந்த பாசிங் வாஸ் நாட் தேர். ஆடி அசைஞ்சு பண்றானுங்க என்னமோ நாளைக்கு ஜெயிச்சா போதுங்கிற மாதிரி. தண்ணி ஓரளவுக்கு டீசெண்டாவே கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆனா கேம் அவ்வளவு போர் அடிச்சுது. எந்த அளவுக்கு போர் அடிச்சுன்னா அவங்க வந்து ஒரு ஆங்கில காமிச்சானுங்க. சில பர்ன்லி ஃபேன்ஸ் வந்து சில குழந்தைங்கள மாஸ்கட்டோட ராக் பேப்பர் சீசர்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. அவ்வளவு கேவலமா போர் அடிச்சுது கேம். ஏன்னா வந்து அப்பப்போ கேம்ல பாக்குறேன், ஜோ பெட்ரோ மிட்ஃபீல்ட்ல வரான், குக்கரெல்லாம் மிட்ஃபீல்ட்ல வரான், பேக் 3 போறோம், எல்லாரும் ஏத்த மாட்டிதான் இருக்கானுங்க. மாத்தது ஓகே, பட் பால மூவ் பண்ணும்ல. பாலே மூவ் பண்ணாம பால் அப்படியே நிக்குது ஆரியஸ் செஞ்சு. And I mean sometimes it work. ஏன்னா டோசின் வந்து அவ பால் வச்சு வெயிட் பண்ணா, பர்ன்லி வந்து பிரஸ் பண்ணு. பட் லைக் லிட்டரலா he was standing there. சொன்னா டேய் பர்ன்லி, பிரீமியர் லீக் டீம் தானே நீங்க, வாங்க வந்து பிரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் பிரேக்கிங் பாஸ் 2-3 போட்டா. 2-3 பாஸ் ஆக்சுவலி நல்லாவே இருந்துச்சு. பட் ஓவராலா பார்த்தோம்னா ரொம்ப சுமாரான கேம் தான். பட் எப்படியோ பர்ன்லிங்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல உருட்டி ஜெயிக்கிற அளவுக்கு ஆயிட்டோம் நம்ம. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆடணும். ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா ஆண்ட்ரே சாண்டோஸ், ஐ தாட் ஹீ பிளேட் வெரி வெல். ஹீ இஸ் மை மேன் ஆஃப் த மேட்ச். ரொம்ப சூப்பரா ஆடினா. என்சோ வாஸ் டீசன்ட். கோயிங் ஃபார்வர்டு அதாவது ரொம்ப சில வாட்டிலாம் பயங்கரமா சிரிப்பா வந்துச்சு சில நம்ம ஃபார்வர்ட் பாஸ் எல்லாம் பண்றச்சு. ஏன்னா வந்து மிட்ஃபீல்ட்ல எந்த கண்ட்ரோலும் பெருசா இல்ல, அபார்ட் ஃப்ரம் ஆண்ட்ரே சாண்டோஸ் ஹியர் அண்ட் தேர். சாnchez விண்வெளி நாயகர் அப்பப்போ லாங் போறான். லியம் டெலாப் வந்து டீசன்ட், சம் பார்ட்ஸ் ஆஃப் டீசன்ட் ஹோல்ட் அப் பிளே பண்ணிட்டு பெட்ரோக்கோ இல்ல நெட்டோக்கோ அந்த மாதிரி தரான். லெஃப்ட்ல பெருசா எதுவும் போல. கிட்டன்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கோலை தவிர பாலே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ற எல்லா அவுட்லெட் பாலும் நெட்டோட தான் போச்சு. எவனுக்குமே டு த ரைட் தான். எவனுக்குமே பியான்சி பிடிக்காது போல. ஏன்னா பியான்சி ஒரு சாங் இருக்கு, டு த லெஃப்ட்னு. எவனுக்குமே லெஃப்ட் போல. ஸோ அதனால எல்லாமே ரைட்டு போயிட்டாங்க. எல்லாமே ரைட்டு பெட்ரோ நெட்டோ. அண்ட் டு பி ஆனஸ்ட் அகைன் 2-3 டீசென்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு கிரியேட் பண்றதுக்கு. பட் கிரியேட் பண்ணல. ஒரு காரணம் உருப்படி எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு எல்லா கார்னர் எடுத்து எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே நம்ம டைரக்டா கோலுக்கு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் பார்த்தானுங்க. ஏன்னா எல்லாமே கோல் கீப்பர் பக்கத்துல தான் இருந்துச்சு. எல்லாருமே கோலுக்கு டைரக்டா ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு கார்னர் இருக்கும் போது.
பட் சேயிங் தட் பர்ன்லி ஹேட் தேர் மூமெண்ட்ஸ், பட் பெருசா குவாலிட்டி இல்லாதால எதுவுமே எஃபெக்ட் பண்ணல. விண்வெளி நாயகன் வந்து கால் மேல கால் போட்டு தூங்கி இருக்கலாம். எந்த சேவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிஃபென்ஸும் வந்து ஓகே, அப்பப்போ கொஞ்சம் ஷேக்கி மூமெண்ட்ஸ், பட் ஓவரால் யூ வுட் சே ஓகே தான். ரீஸ் ஜேம்ஸ் வந்து ஹாஃப் டைம்ல சப்ஸ்டிடியூட்டட். பட் அதுக்கு முன்னாடி வந்து சரி ஓகே கோல் வருமான்னு பார்த்தோம். கொஞ்சம் டீசெண்டா 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓரளவு கேம் கோல் வர ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணோம். கொஞ்சம் நல்லா பிளே டெலா பெட்ரோ, நெட்டோ உள்ள பால் போடுறான், வாக்கர் பியூட்டிஃபுல்லா இன்டர்செப்ட் பண்றான், இல்லைன்னா கிட்டன்ஸ்க்கு வந்து டேப்னா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம கோல் அடிக்கிறோம். கிட்டன்ஸ் வந்து உள்ள நல்லா கிராஸ் போடுறான், நெட்டோ பாட் போஸ்ட்ல ஒரு பயிலும் மார்க் பண்ணல, ஈஸியான ஹெடர் 1-0. நாளைக்கு ஓகே 1-0 சுமாரா ஆடியும் 1-0 இருக்கும். இப்போ கொஞ்சம் கேம்ல கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துட்டு அப்படியே ஒரு இது பண்ணலாமே, கொஞ்சம் ஒரு அத்தாரிட்டியோட ஜெயிக்கலாமே அப்படின்னு அண்ட் லைட்டா கண்ட்ரோல் எடுத்தோம் செகண்ட் ஹாஃப்ல. ஆப்வியஸ்லி நமக்கு தான் ஆப்வியஸ்லி செகண்ட் ஹாஃப்ல நம்மகிட்ட தான் பால் இருந்துச்சு, நம்ம ஒன்னும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணோம். அண்ட் பட் அந்த கில்லர் இன்ஸ்டிங், அந்த கில்லர் எட்ஜ் ஒன்றும் வரல. ஐ தாட் ஓகே, ஏன்னா கியூ பெஞ்ச்ல இருக்கான், எஸ்டவா பெஞ்ச்ல இருக்கான், கர்னாச்சோ பெஞ்ச்ல இருக்கான், யாரையாச்சும் கூப்பிட்டு வந்து கேம் முடிக்கலாமே அப்படின்னு பார்த்தா ஓகே ரீஸ் ஜேம்ஸ் he went off at half time. அதுக்கு பேரேஜ் ஸ்டைல் உள்ள வந்தான். I was like ஓகே ரீஸ் டைம் மினிட்ஸ் மேனேஜ்மெண்ட், ஏன்னா கேம்ஸ் எல்லாம் வருதுன்னு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல லியாம் டெலப்பை தூக்கிட்டு கஸ்டோவை போட்டான். இல்ல புரியல எனக்கு. we were only 1-0 ஏன் எவ்வளவு டிஃபென்சிவா போகணும்னு எனக்கு புரியல. ஐ மீன் அல்டிமேட்லி இட் வொர்க்ட் அவுட் அட் தி எண்ட், பட் பர்ன்லிங் நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சோம். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல எஸ்டவா கொண்டு வர ட்ரை பண்ண 86 மினிட்ல. பட் அப்போன்னு பார்த்து விண்வெளி நாயகன் ஆல்மோஸ்ட் கோமாளித்தனம் பண்ணி கஸ்டோக்கு ஒரு பாஸ் போட்டா, அங்கேருந்து ஒரு வெரி குட் மூவ் கஸ்டோ நெட்டோ வந்து கியூக்கு ஒரு பாஸ் போடுறான். கியூக்கு வந்து ரொம்ப ஐசோலேட்டடா இருக்கான், ஏன்னா சுத்தி எவனுமே இல்லை, அவன் ஒத்தனா இருக்கான். பட் அதையும் மீறி ஒரு டிஃபெண்டரை வந்து பவர் வச்சு கொஞ்சம் ஷோல்டர் பண்ணி பால் எடுத்துன்னு போயிட்டு உள்ள ஒரு பாஸ் போடுறான் என்சோ ஃபெர்னாண்டஸ் நல்லாவே பினிஷ் பண்றான்னு டோனில். அதுக்கப்புறம் ரெண்டாவது கோல் அடிச்சது அப்புறமா டீசன்ட் கோல். அதுக்கப்புறம் மரஸ்கனமோ தையத்தக்கன்னு குதிக்கிறான். இல்ல புரியல, அடிச்சது நாளைக்கு ரெலிகேட்டா போற பர்ன்லிய சுமாரா ஆடி என்னமோ ஆன்ஃபீல்ட்லயோ எமிரேட்ஸ்லயோ சிட்டி கிரவுண்ட்லயோ அடிச்சு ஜெயிச்ச மாதிரி உட்காந்து அப்படி தையத்தக்கன்னு குதிக்கிறான். அது ஏன்னு எனக்கு புரியல. அண்ட் நம்ம டாப் ஆஃப் த டேபிளும் இல்ல, ஸோ அவ்வளோ தையத்தக்கன்னு குதிக்கணுமான்னு எனக்கு வந்து தெரியல. பட் என்ன எலவோ. அண்ட் வந்து எஸ்டவா வந்து சாரிப்பா உனக்கு தெரியாம கூப்பிட்டேன், நீ மறுபடியும் பெஞ்ச்ல உட்காரு, உனக்கு ஏன்னா நீ பார்சா கேமுக்கு தேவைப்படுவ அந்த மாதிரி சொல்லி வச்ச போல என்சோ மரஸ்கா. ஸோ அதுதான் ஐ மீன் காட் வாட் வி நீடட், ஒரு வின்னு. பிளஸ் முக்கியமாக எந்த ஒரு இன்ஜுரிஸும் இல்ல, எஸ்பெஷலி லைக் வெஸ்டோ கைசேடோ என்சோ பெருசா எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியல, போட வேண்டிய அவசியம் இல்லை. he had a few good moments, பட் ஓவராலா ஓகே ஜெயிக்கிற அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். அண்ட் ஃபுல் செல்சி டீமே வந்து ஓகே ஜெயிச்சா போதும், அந்த அளவுக்கு ஆடுவோம், பெருசா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட தேவையில்லைன்னு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டா 2-0 போட்டு ஜெயிச்சிட்டோம். ஸோ 2-0 நைஸ் வின் ஆன் சாட்டர்டே லஞ்ச் டைம் கிக் ஆஃப். இதோட கடைசியா நடந்த 8 லஞ்ச் டைம் கிக் ஆஃப்ஸ்ல செல்சி எல்லா கேமும் ஜெயிச்சிருக்கானுங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து உட்காந்து மற்ற டீம்ஸ் உட்காந்து நம்ம நல்லா ஹேட் வாட்ச் பண்ணலாம், கால் மேல கால் போட்டு. ஆர்சனலா இருக்கட்டும், மேன் சிட்டியா இருக்கட்டும், சிட்டி நியூகாசிலவே ஆடுறானுங்க, ஆர்சனல் ஸ்பர்ஸ் ஹோம்ல ஹோஸ்ட் பண்றானுங்க. ஸோ ஏதாவது நமக்கு நல்லது நடந்தா சரி. நாட் தட் ஐம் எக்ஸ்பெக்டிங், ஐ எக்ஸ்பெக்ட் சிட்டி டு வின் அண்ட் ஆர்சனல் டு வின் ஆல்சோ. ஆர்சனல் டாட்டம் எப்பவுமே அடிப்பாங்க, செல்சி எப்பவுமே ஸ்பர்ஸ் அடிக்கிற மாதிரி ஆர்சனல் எப்பவுமே ஸ்பர்ஸ் அடிப்பானுங்க. அதுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அண்ட் சிட்டி வில் பீட் நியூகாசில் நாட் கிரேட். என்னதான் சொல்லலாம் நீங்க நியூகாசில் ஹோம்னு, பட் ஐ திங்க் சிட்டி ஷுட் ஹேவ் எனஃப் டு வின். 2 பேருமே ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஏதாவது நடந்தா நமக்கு ஒரு போனஸ் தான் கோயிங் இன்டு நெக்ஸ்ட் வீக் அகைன்ஸ்ட் ஆர்சனல். ஸோ அது சாட்டர்டே காலங்காத்தால இருந்துட்டு பார்த்ததுக்கு ஓகே சுமாரா இருந்துச்சு, பட் ஜெயிச்சிட்டோம் அவ்வளவுதான். டியூஸ்டே பார்சா கேமுக்கு நான் வந்து ஆஃப் சைட் கூட்டம் போற நான் வந்து ஒரு கொலாப் மணி ப்ரிவியூ போடுவேன், நானே என்னுடைய ப்ரிவியூவும் போடுவேன். ஸோ 2 ப்ரிவியூ வரும் பார்சா கேமுக்கு. ஒன்னு என்னுடைய சைட்ல இருந்து, இன்னொன்னு பார்சா ஃபேன் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வரும். மறக்காம அதை பார்க்க வேண்டும். மோஸ்ட்லி நாளைக்கு நாளன்னைக்கு அந்த மாதிரி வாக்குல நான் போறேன் நானு. ஸோ மறக்காம காத்து இருந்து பாருங்க. அண்ட் நீங்க உங்க கம்ஸ்ல போறீங்க, என்ன நினைச்சீங்கன்னு, நம்ம கேம் எப்படி இருந்துச்சு, யார் உங்களுடைய மேன் ஆஃப் த மேட்ச்ன்னு. அண்ட் இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல சந்திக்கிறேன். அதோட நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.